இங்க நம்ம ஹீரோ ஒரு பஸ் கண்டக்டரா இருக்காரு. அதே டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ற ஒரு பொண்ண இவருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பொண்ண காணோம்னு சொல்லி இவருமே தேடிட்டு இருக்காரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒரு ஆள கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு வீட்ல அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் ஒரு பொண்ணுமே பஸ்ல ஏறுறான். அந்த பொண்ணு பஸ் மாறி ஏறினதால இப்ப இவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டை வருது. நம்ம ஹீரோவா அந்த பொண்ண பாதி வேலையிலே இறக்கி விட்டதால அந்த பொண்ணு சும்மா இல்லாம ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதால அவரையுமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஹையர் ஆஃபீஸர் அந்த பொண்ணை நீ தான் வீட்ல டிராப் பண்ணணும்னு சொன்னதால நம்ம ஹீரோவுமே கார்ல போயிட்டு டிராப் பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே அவரோட ஃப்ரெண்டு மூலியமா வேலையில ரீஜாயின் பண்ணியிருப்பாரு. இப்ப திரும்ப பஸ்ல வந்து அந்த பொண்ணு நீ எப்படி வேலையில ஜாயின் பண்ணனு கேட்டதுக்கு நம்ம ஹீரோமே முதல்ல டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப அவனுக்கு பொண்ணு பார்க்கவுமே போறாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டுல தான் அந்த பஸ்ல வந்த பொண்ணுமே இருக்கும். இப்ப ஈவினிங் ஆனதும் அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருது. நம்ம ஹீரோ வேலை பார்க்குற பஸ் ஸ்டாப்ல தான் அந்த பொண்ணு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருப்பா. தலைவலிக்குதுன்னு சொல்லி மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை கேட்டா கூட அந்த பொண்ணு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீரா. இவருமே பஸ்ஸுக்கு திரும்ப வந்திருப்பாரு. அப்போ வேற ஒருத்தவங்க மூலியமா மாத்திரை கொடுத்து விட்டதால இவருக்குமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணுகிட்டயே லவ் சொல்லி கல்யாணத்துக்கு வீட்லயுமே சம்மதம் வாங்கிடுறாங்க. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் இவருமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருப்பாரு.